ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான பீர்க்கங்காய் குழம்பு செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். 2 பீர்க்கங்காய் எடுத்து லைட்டாக மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் விட்டுக்கிடுவோம். அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு, பூண்டு பல் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் வதங்கின பிறகு இது சின்ன வெங்காயம் நான் இதுக்கு ஒரு அரை கப் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் போட்டுக்கிடுவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக போடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஒரு பாதி அளவு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கின பிறகு நம்ம பீர்க்கங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ பீர்க்கங்காயும் போட்டாச்சு. போட்ட பிறகு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள்களை எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ பீர்க்கங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒரு நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ தேங்காய் ஒரு 2 பத்தை 3 காஷ்மீரி மிளகாய் வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிடுவோம். பொட்டுக்கடலை போடும்போது குழம்பு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். இதையும் நல்லா பையனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இப்போ பீர்க்கங்காய் வதங்கிட்டு இருக்குது. அதில் தக்காளி பேஸ்ட்டை போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். பீர்க்கங்காயில் நிறைய நீர் சத்துக்கள் இருக்குது, நார் சத்து இருக்குது. இப்போ மல்லித்தூள் தனி மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா கலவையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அந்த மசாலா பீர்க்கங்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ ஒன்று சேர்ந்து வந்த பிறகு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை விட்டுட்டு அப்புறமா தேவையான அளவு நம்ம குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கிடலாம். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்முலையே வேகட்டும். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. 3/4 வெந்துருச்சு நல்லா. இந்த குழம்பு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மிளகாய்த்தூள் பத்தலை, கொஞ்சம் போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் தூவி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு குழம்ப இறக்கிக்கிடலாம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடலாம். நீர் சத்து நிறைய இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, விட்டமின் சி எல்லாமே இருக்குது. அதனால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இதை இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை பவுலில் ஊற்றியாச்சு. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.